இப்போ சிலர் வந்து எனக்கு மன உறுதின்றதே இல்ல. என்னால சிகரெட்ட விட முடியல, மதுபானத்தை விட முடியல. இப்ப எனக்கு வந்து சுகர் வந்துருச்சு. சோறு சாப்பிடாம என்னால இருக்க முடியல. தெரியுது. என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. என்னால டீ குடிக்காம இருக்க முடியல. இந்த மாரி இருக்கிறாங்கல்ல, இவங்களுக்கு நீங்க உங்களால கடைபிடிக்க முடியும். இந்த மாரி கட்டுப்பாடுகளை உங்களால் கடைபிடிக்க வேண்டுமா? காலையில் எழுந்திருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். ஆனால் என்னால் முடியவில்லை. இதற்கெல்லாம் என்ன பண்றது அப்டின்னா, உங்க நம்பிக்கைகள என்னைக்குமே ஒளிச்சு வைக்காதீங்க. உங்க கருத்துக்கள என்னைக்குமே ஒளிச்சு வைக்காதீங்க. அது வந்து அதோட சண்ட போடுங்க மொத. அத வச்சுக்கிட்டு சண்ட போடுங்க. அதற்கு முரணான கருத்து இப்போ உதாரணத்துக்கு நீங்க வந்து மாமிசம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற கருத்து உங்ககிட்ட இருக்குன்னா, மாமிசம் சாப்பிடுகிறவர்களோடு நீங்கள் சண்டை போட வேண்டும். அப்பதான் நீங்க மாமிசம் சாப்பிடாம இருக்க முடியும். நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். ஆனா யார்கிட்டயும் நான் வாக்குவாதமெல்லாம் பண்ண மாட்டேன். அப்படின்னா, ஒருவேளை உங்களுக்கு நான்வெஜ் பிடிக்கலன்னா, பிடிக்காம இருந்துச்சுன்னா, உங்களால நான்வெஜ் சாப்பிடாம இருக்கிறது ஈஸியா இருக்கும். வாக்குவாதத்தில் ஈடுபடவில்லை என்றால் கூட பரவாயில்லை. நான்வெஜ் சாப்பிடாம உங்களால இருக்க முடியும். ஒருவேளை உங்களுக்கு நான்வெஜ் பிடிக்கும். ஆனா நான்வெஜ் சாப்பிட்டா உடம்புக்கு கேடு. அதனால நான் இனிமே நான்வெஜ் சாப்பிடாம இருக்க போறேன். ஆனா எனக்கு நான்வெஜ் பிடிக்கும் தான். அப்போ உங்களுக்கு தேவையான மன உறுதியை நீங்கள் எப்படி பெறுவது என்றால், நான்வெஜ் பிடித்த ஒருவர், விரும்பி சாப்பிடுகிற ஒருவர், அதை சாப்பிடக்கூடாது என ஒரு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கும்போது, அதை சாப்பிடாமல் இருப்பதற்கான மன உறுதியை எப்படி பெறுவது என்றால், நீங்கள் நான்வெஜ் சாப்பிட வேண்டும் என்று சொல்கிறார்கள் அல்லவா? அவர்களோடு சண்டையிட வேண்டும். அவர்களோடு அவர்கள் முன்பு உங்கள் கருத்துக்களை மறைக்கக்கூடாது. வெளிப்படுத்த வேண்டும். வெளிப்படுத்துறதே ஒரு சண்டை தான். உங்க கருத்த நீங்க வெளிப்படுத்துறீங்க. அவருக்குன்னு ஒரு கருத்து இருக்கும். நான்வெஜ் சாப்பிடலான்னு சொல்லுவாரு. இந்த மாரி நீங்க டீ சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு கட்டுப்பாட்ட எடுக்குறீங்கன்னா, டீ சாப்பிடுகிறவர்களோடு நீங்கள் முரண்படுங்கள். அதை வெளிப்படுத்துங்கள். முதல்ல உங்க கருத்த சொல்லுங்க. இதெல்லாம் போய் எதுக்கு வெளிய சொல்லிக்கிட்டு அப்படின்னு நெனச்சீங்கன்னா, உங்களால டீ குடிக்காம இருக்க முடியாது. இந்த மாரி உங்க நம்பிக்கைகள்ல நீங்க உறுதியா இருக்கணும். நம்ம நம்பிக்கைகள்ல நம்ம உறுதியா கடைபிடிக்கணும். எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனா, அத என்னால உறுதியா கடைபிடிக்க முடியல. அதிகாலையில எழுந்திருக்கணும் அப்படின்னு நெனைக்கிறேன். என்னால முடியல. அதுபோல சோறு சாப்பிடக்கூடாதுன்னு நெனைக்கிறேன். ஆனா, என்னால முடியல. உடற்பயிற்சி செய்யணும்னு நெனைக்கிறேன். என்னால முடியல அப்படின்னா, அதற்கு காரணம் உங்க நம்பிக்கைகள நீங்க எப்பவுமே பிறருக்கு முன் வைப்பதில்லை. பிறரோடு பேசுவதில்லை. பிறரிடம் விவாதிப்பதில்லை. வாக்குவாதத்தில் ஈடுபடுவதில்லை. அப்படி ஈடுபடணும். அப்பதான் உங்க நம்பிக்கைகள நீங்க உறுதியா கடைபிடிக்க முடியும். அதே நேரத்தில உறவுமுறை பாதிக்கக்கூடாது. பிறர் மனம் புண்படுற மாரி நீங்க உங்க கருத்துக்கள முன்வைக்கக்கூடாது. பிறர் மனம் புண்படாதவாறு உங்கள் நம்பிக்கைகளை முன்வைக்க வேண்டும். இப்போ நீங்க முஸ்லீமா இருக்கலாம். முஸ்லீம் மதத்தில உங்களுக்கு நம்பிக்கை அதிகமா இருக்கு. அப்போ ஒரு இந்து நண்பர் இருக்காரு. அவரு உங்களுக்கு ஒரு நண்பர். அவரு இந்து மதத்தில நம்பிக்கையா இருக்காரு. அப்ப நீங்க 2 பேரும் நண்பரா இருக்கீங்க. அப்பப்ப உங்களுக்குள்ள வாக்குவாதம் வரும்போது, உங்க 2 பேத்துக்குள்ள இருக்கிற உறவுமுறை பாதிக்காம, உங்க கருத்துக்களை நீங்க முன்வைக்க பழக வேண்டும். மரியாதையாக, நாகரிகமாக, இருவருக்குடையான உறவுமுறை பாதிப்பு வாக்குவாதத்தில ஈடுபட்டுட்டு அது முடிந்தவுடன் நீங்கள் நண்பராக இருங்கள். நண்பராக இருக்க அந்த பக்குவம் இருந்துச்சுன்னா, உங்களால எதையும் நீங்க உறுதியா கடைபிடிக்க முடியும். யார் வந்து பிறர் மனம் புண்படுற மாரி வாக்குவாதத்தில ஈடுபடுறாங்களோ, பிறர் மனம் புண்படுற மாரி தனது கருத்துக்களையும், நம்பிக்கைகளையும் முன்வைக்கிறாங்களோ, அவங்களால தங்களுடைய நம்பிக்கைகளில் உறுதியாக இருக்க முடியாது. இப்ப நெறைய பேர் பார்ப்போம் நம்ம வந்து கடவுள் இருக்குன்னு சொல்லுவாங்க. ரொம்ப பக்திமானா காட்டுவாங்க. ஆனா நெறைய குற்றங்கள பண்ணுவாங்க. திரைமறைவில நெறைய குற்றங்கள பண்ணுவாங்க. இவங்கலாம் பார்த்தீங்கன்னா, பிறர் மனம் புண்படுற மாரி தங்கள் நம்பிக்கைகளை முன்வைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்படியெல்லாம் இல்லாம பிறர் மனம் புண்படாதவாறு, பிறர் உறவு பாதிக்காதவாறு, நம்ம மத்தவங்க மத்தியில நம்ம கருத்துக்கள சொல்லணும். பிறர் உறவு பாதிக்கும்னு தெரிஞ்சா அந்த இடத்துல உன் கருத்த வைக்காத. உன் ஃப்ரெண்டு கூட வாக்குவாதம் பண்ற அப்படின்னா, அவருக்கும் உனக்கும் இடையான உறவு பாதிக்குமேயானால் அந்த கருத்தை அங்கு முன்வைக்காதே. முன்வைக்காத. உறவு பாதிக்காத வகையில உன் கருத்த நீ கண்டிப்பா முன்வைக்கணும். அவங்க அந்த மாரி நீ ஒரு அணுகுமுறை உனக்கு தெரிஞ்சுச்சுன்னா, உன் நம்பிக்கைகள்ல நீ உறுதியா இருப்ப. உன்னுடைய கருத்துக்கள்ல நீ உன்னுடைய கட்டுப்பாடுகள்ல நீ உறுதியா இருப்ப. இதுதான் வந்து நமது கட்டுப்பாடுகளை என்னால ஏன் வந்து டீ குடிக்கக்கூடாதுன்னு எனக்கு தெரியுது. டாக்டர் சொல்ட்டாரு, சோறு சாப்பிடக்கூடாதுன்னு, சுகர் ஏறுது தெரியுது. ஆனாலும் என்னால முடியலையே அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. அவங்களுக்கு அடிப்படை என்னன்னா, அவங்க பிறர் மனம் புண்படுற மாரி அவங்க பேசக்கூடியவங்களா இருப்பாங்க. அல்லது பிறரிடம் தனது நம்பிக்கைகளை பல்வேறு விதமான நம்பிக்கைகளை கடவுள் விஷயத்தில அல்லது நெறைய விஷயங்கள கல்வி அடிப்படையில, நாட்டு பிரச்சனைகள் அடிப்படையில பல்வேறு கருத்துக்கள் இருக்கும். அத வந்து இவங்க எப்பவுமே வெளியில பேசுறது கிடையாது. மனதோடு நினைத்துக் கொள்வதோடு சரி. அப்படி இருப்பவர்கள். தான் யார் என்று பிறரிடம் அ அடையாளப்படுத்தாதவர்கள். அறிமுகப்படுத்தாதவர்கள். நான் யார் அப்படின்னா, எனது கருத்துக்களும், எனது நம்பிக்கையும் தான் நானு. எனது கருத்துக்களும், நம்பிக்கையும் மாறும்போது நானும் மாறுவேன். மாறிக்கிட்டே இருப்பேன். அப்ப அத நீ முன்வைக்கணும். அதே நேரத்தில பிறர் மனம் புண்படக்கூடாது. உறவுமுறை பாதிக்காதவாறு அப்போ ஒரு பாதுகாப்பா நீ வைக்கிறன்னு அர்த்தம். உனது கருத்துக்களை பாதுகாப்பாக பிறர் முன்பு வைக்க வேண்டும். வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டும். நீ வாக்குவாதத்தில் ஈடுபடுற ஆனா அது பெரிய சண்டையா மாறுதுன்னா, உனக்கு பாதுகாப்பா உனது கருத்துக்களை பிறர் முன் வைக்க தெரியவில்லை அப்படின்னு அர்த்தம். அப்படி இருந்தா உனது கருத்துக்களில் நீ உறுதியாக இருக்க முடியாது. உனது கட்டுப்பாடுகளில் நீ உறுதியாக இருக்க முடியாது. உனது நம்பிக்கைகளில் நீ உறுதியாக இருக்க முடியாது. நீ ஒரு இந்துவா இருக்கலாம். ஒரு இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் 3 பேர் இருக்காங்க. இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் 3 பேர் இருக்காங்க. 3 பேரும் நண்பரா இருக்கலாம்.
ஆனால் இவங்களுக்குள்ள வாக்குவாதம் வரும்போது அந்த உறவுமுறை பாதிக்காதவாறு வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டும். வாக்குவாதம் முடிந்த பிறகு 3 பேரும் நண்பர்களாகிவிட வேண்டும். ஒருத்தர் அநாகரிகமாக பேசுறது, நீ முட்டாள்ன்றது, அப்போ உறவுமுறை பாதிக்கும். அப்போ அந்த மாதிரி உனக்கு அந்த மாதிரி தெரியலை அப்படின்னா உன்னால் நீ உறுதியாக இருக்க முடியாது. அப்போ அந்த மாதிரியான ஒரு வழிமுறை இருக்குது. உறவுமுறை பாதிக்காமல் வாக்குவாதத்தில் உறவு தான் முக்கியம்னு நினைக்கணும். நம்ம கருத்துக்களை விட உறவு தான் முக்கியம்னு நினைக்கணும். அதே நேரத்தில் நம்ம கருத்தும் முக்கியம். கருத்தும் முக்கியம். முதலில் உறவு தான் முக்கியம். அதன் பிறகு கருத்து. 2யுமே விட்டுக் கொடுத்துடக்கூடாது. உறவையும் விட்டுக் கொடுக்கக்கூடாது, கருத்தையும் விட்டுக் கொடுக்கக்கூடாது. கிறிஸ்துவ நண்பருக்காக இந்து நண்பர் தனது நம்பிக்கையை விட்டுக் கொடுத்து விடக்கூடாது. கிறிஸ்து நண்பர் அது மாதிரி இஸ்லாமிய நண்பர் தனது நம்பிக்கையை இந்து நண்பருக்காக விட்டுக் கொடுத்து மறைச்சு வைக்கக்கூடாது, ஒளிச்சு வைக்கக்கூடாது. கருத்துக்களை ஒளிச்சு வைக்கக்கூடாது. இந்து நண்பர் என்ன பண்ணுறாரு, அந்த கிறிஸ்துவ நண்பருடைய மனம் புண்படுமே என்று அந்த இந்து நண்பர் என்ன பண்ணுறாரு, தனது கருத்துக்களை மறைத்து வைக்கிறார், ஒளித்து வைக்கிறார். அப்படியெல்லாம் ஒளிச்சு வைக்கக்கூடாது. நீ வெளியே சொல்லணும். அதான் மனம் புண்படாதவாறு உனது கருத்துக்களை எப்போதுமே, உனது நம்பிக்கைகளை எப்போதுமே நீ பின்பற்றி கொண்டு இருக்க வேண்டும். இதுதான் நம்ம கருத்துக்களை எப்படி கடைபிடிக்கிறது, நமது நம்பிக்கைகளை எப்படி கடைபிடிப்பது என்பதற்கான வழிமுறை.